அடிக்கடி வீட்டு குழாய்களில் அடைப்பு இருக்கா? பிளம்பரை அழைப்பதற்கு முன்னே இதை கவனித்தால் அடைப்பே வராது. வீட்டில் அதிகம் சந்திக்கும் பிரச்சனை குழாய்கள் அடைத்து தண்ணீர் குறைவதுதான். அதற்கு காரணம் குழாய்கள் இல்லை, நீங்கள்தான். வீட்டில் அதிகம் குழாய்கள் பயன்படுத்தப்படும் இடங்களில் அடைப்பு வரும் பொருளாக்களை போடவே கூடாது, குறிப்பாக கழிவுகள். ஆனால் சில பழக்கங்களை நாம் தொடர்ந்து செய்வதால் தான் அந்த அமைப்புகள் பழுதடைகின்றன. பழுதடைந்த பிறகுதான் அதன் முக்கியத்துவம் நமக்கு புரிகிறது. ஆனால் சிறிது கவனத்துடன் இருந்தால் பெரிய செலவுகளையும் சிக்கல்களையும் தவிர்க்கலாம். குறிப்பாக கழிப்பறைகள், சமையல் ஷிங்க் மற்றும் சேகரிப்பு தொட்டிகளுக்குள் செல்லக்கூடிய பொருட்களில் மிகுந்த கவனம் தேவை. சிலர் யாரும் காணாமலேயே நாப்கின்கள், டயப்பர்கள், வீணான உணவுகள் அல்லது செல்ல பிராணிகளின் முடிகளை கழிப்பறையில் போட்டு ஃப்ளஷ் செய்வார்கள். இது நேரடியாக குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்தும். அடைப்பு ஏற்பட்டால் வாடகை செலவு, நேர இழப்பு போன்றவை வரிசையாக வரும். அந்த வகையில் இந்த செயல்களை தவிர்த்தாலே நம்ம வீட்டு பிளம்பிங் அமைப்பை பாதுகாக்கலாம். சிலர் அடைப்பு ஏற்படும் இடங்களில் சூடான நீரை ஊற்றி அதை திறக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் பிளாஸ்டிக் குழாய்களில் இப்படி தொடர்ந்து வெப்ப நீரை ஊற்றினால் அது விரிவடைந்து கசிவு ஏற்பட வாய்ப்பு அதிகம். குழாய்களை பாதுகாக்க வழக்கமாக ஒரு வடிகட்டி பயன்படுத்துவது சிறந்ததாயிருக்கும். அதே போல வெறும் அழுத்தத்துடன் குழாய்களை சோதிக்க வேண்டாம். சிலர் மெஷினில் துவைத்த துணிகளை நேரடியாக குழாய்களில் சிதறவிட்டு அதனால் தண்ணீர் வடிகின்றதா என பார்ப்பார்கள். இது குழாய்களில் அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தும். அது உடைந்து போவதற்கும் வழிவகுக்கும். சமையலறையில் வீணான எண்ணெய்கள் மற்றும் கிரீஸுகள் போல் இருக்கும் திரவங்களை ஷிங்குக்குள் ஊற்றும் பழக்கம் அதிகரித்துவிட்டது. வெப்பநிலையில் திரவமாய் இருந்தாலும் குழாய்களின் உள்ளே அது குளிர்ந்ததும் கடினமாகி இறுதியில் அடைப்பை ஏற்படுத்தும். இது குற்றம் இல்லாத செயல் போல தெரிந்தாலும் அதன் விளைவுகள் மிகவும் மோசமானதாக இருக்கும். இதை தவிர்க்க எண்ணெய் மற்றும் கிரீஸுகளை தனியாக சேகரித்து குப்பையோடு போடுவது நல்லது. மேலும் சிலர் ரசாயன வடிகால் கிளீனர்களை அடிக்கடி பயன்படுத்துவார்கள். ஆனால் இதில் இருக்கும் கலவைகள் குழாய்களை அரித்துவிடும். குறிப்பாக குளோரின் சேர்க்கை பிளாஸ்டிக் மற்றும் ரப்பர் பகுதிகளை கெடுக்கும். இதனால் குழாய்களின் ஆயுள் குறைந்து மரபு முறையில் பழுதடையும். அதனால்தான் இயற்கையான அல்லது சிக்கனமான வகையில் சுத்தம் செய்யும் முறைகளை மேற்கொள்ள வேண்டும். வீட்டில் சொட்டி வரும் குழாய்களை நிறைய பேர் அலட்சியப்படுத்துவார்கள். ஆனால் அந்த சிறிய சொட்டு சொட்டாகும் தண்ணீரே நாளடைவில் லிட்டர் கணக்கில் வீணாகும். அது மட்டுமின்றி உள்ளே ஏற்படும் அழுத்த வேறுபாடுகள் குழாய்களை உடைக்கும். அதே போல வாட்டர் ஹீட்டர் இருந்தால் அதன் பராமரிப்பும் அவசியம். வெப்பநிலை மற்றும் அழுத்தம் சரியான வரம்பில் இருக்கிறதா என அடிக்கடி சோதிக்க வேண்டும். காலப்போக்கில் சேமிப்பு தொட்டியில் படியும் வண்டலை அகற்றுவதும் அனோட் கம்பியை 5 ஆண்டுக்கு ஒரு முறை மாற்றுவதும் அவசியமாகும். மரங்களின் வேர்கள் கூட சில நேரங்களில் குழாய்களில் நுழைந்து செல்லும். குறிப்பாக செப்டிக் டேங்க் அருகில் உள்ள மரங்கள். அவை ஈரப்பதத்தை கவர்ந்து இழுத்து குழாய்களை உடைக்கும். இதனால் சேதம் மட்டுமல்ல, கழிவு நீரின் ஓட்டமும் தடைபடும். எனவே குழாய்களை சுற்றி மரங்களை அடிக்கடி பரிசோதித்து வேர்களை அகற்ற வேண்டும். துருப்பிடித்த குழாய்களை இழுத்து வைத்துக் கொள்வது கூட கடுமையான பழுதுக்கு வழிவகுக்கும். இதற்கு முன்கூட்டியே மாற்றி அமைப்பது நல்லது. மேலும் வீணான நீர் அழுத்தம் ஏற்படாமல் இருக்க நீர் அழுத்த கட்டுப்படுத்தும் வால்வுகளை அமைக்கலாம். இது குழாய்களின் ஆயுளை நீடிக்கும். நாம் எளிதாக செய்யும் சில வீட்டு பழக்கங்களே நம்மை எதிர்பாராத பராமரிப்பு செலவுகளுக்கு தள்ளும். இந்த பழக்கங்களை மாற்றினால் நம்ம வீட்டு தண்ணீர் குழாய்கள் நீண்ட நாள் தகுதியுடன் இயங்கும். அதன் மூலம் நம்முடைய சந்ததிகளும் பாதுகாப்பாக இருப்பார்கள்.